வணக்கம். செம்மணி மனித புதைக்குழி படுகொலைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து கொழும்பு புறக்கோட்டை ரயில் நிலையத்துக்கு முன்பாக நேற்றைய தினம் மாபெரும் ஆர்ப்பாட்டம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. சிவில் அமைப்புகள், ஆசிரியர் சங்கம், சிங்கள மனித உரிமை அமைப்புகள், சிங்கள சிவில் சமூகங்கள் மற்றும் மனோ கணேசன் மற்றும் அருத்தந்தைகள் அனைவரும் பங்கு கொண்டிருந்தனர். இதில் போலீசாருக்கும் ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கும் இடையில் சற்று தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருந்தது. இதன் காரணமாக சற்று குழப்ப நிலை என்று உருவாகியிருந்தது. இருந்தபோதும் இந்த ஆர்ப்பாட்டம் நல்ல நிலையில் நடந்து முடிந்துள்ளது. இந்த செம்மணி படுகொலைக்கு எதிர்ப்பு தெரிவித்து மற்றும் கொக்கு தொடுவாய், திரிகேஸ்வரம் தெற்கிலே இருக்கின்ற மனித புதைக்குழிகள், வடகிழக்கிலே ஏராளமான மனித புதைக்குழிகள் இருக்கின்றன. இலங்கையில் 22 மனித புதைக்குழிகள் உள்ளன. இதுக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் இதுக்கான நீதிகளை வேண்டியும் குற்றம் இழைத்தவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்ற கோஷங்களோடு இந்த பேரணி இடம்பெற்றுள்ளது. இதில் அனைத்து சமூகத்தினரும் தமது கருத்துக்களையும் வெளியிட்டுள்ளனர். தமிழ் இனத்துக்கு எதிரான, தமிழ் இனத்தை அழிப்பதற்காக மேற்கொள்ளப்பட்ட இந்த படுகொலைகள், இதை சிங்கள மக்களுக்கும் தெளிவுபடுத்த வேண்டியது கட்டாயமாகும். வடகிழக்கை பொறுத்தமட்டில் கொழும்பில் இடம்பெற்ற இந்த எதிர்ப்பு பேரணியை தமிழ் மக்களாகிய நாங்கள் மிக பெரிதாகவே எடுத்துக்கொள்ள வேண்டும். என்று சொன்னால், இந்த சிங்கள அரசுகளுக்கும் சிங்கள மக்களுக்கும் தெளிவாக சொல்ல வேண்டியிருக்கின்றது. முக்கியமாக இந்த சிங்கள மக்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சிங்கள மக்கள் இந்த அரசாங்கத்துக்கு சில அழுத்தங்களை கொடுக்க வேண்டும் என்பதே இந்த தமிழ் மக்களின் வேண்டுகோளாக இருக்கின்றது. இந்த இலங்கையில் வாழுகின்ற மூவின மக்களும் ஓரணியில் திரண்டு இதுக்கான நியாயங்களையும் நீதிகளையும் பெற்றுக் கொடுக்க வேண்டியது இந்த இலங்கை மக்களாகிய அனைத்து சமூகத்தினருக்கும் உள்ளதென்பதையும் நாங்கள் மீண்டும் மீண்டும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இதுக்கான தீர்வுகளை இந்த அரசாங்கம் முன்மொழிய வேண்டும். சர்வதேச விசாரணைக்கு இந்த அரசாங்கம் அனுமதி அளிக்க வேண்டும். இதுவரைக்கும் இடம்பெற்ற இந்த செம்மணி மனித புதைக்குழி தொடர்பாக அரசாங்கம் இதுவரைக்கும் எந்த விதமான கருத்துக்களையும் வெளியிடவில்லை. ஆகவே 21ஆம் தேதி இடம்பெறுகின்ற அடுத்த அகழ்வின் போது இன்னும் பல மனித எலும்புக்கூடுகள் வெளிவதற்கான அச்சங்கள் இருக்கின்றன. ஆகவே இந்த அரசாங்கம் இதுக்கான முடிவுகளை தெரியப்படுத்த வேண்டும். இது ஒரு சாட்டுப்போக்கு சொல்லி இழுத்தடித்து செல்லும் ஒரு செயற்பாடாக இல்லாமல் இதை விரைவாக இந்த மக்களுக்கான தீர்வுகளையும் வழங்க வேண்டியது இந்த அரசாங்கத்தின் கடமையாகும். இந்த கொழும்பு புறக்கோட்டையில் இடம்பெற்ற இந்த பேரணியின் முழு காணொளிகளையும் நீங்கள் பார்வையிடலாம். ஆகவே எமது பணிகள் தொடர்ந்து இருக்கும். இந்த விடயங்களில் எமது தமிழ் சமூகத்தைச் சேர்ந்த மக்கள் ஒரு சிலர் செவிப்புலன் அற்றவர்களாக இருக்கின்றார்கள். இதை கேட்டும் கேட்காத மாதிரி, தெரிந்தும் தெரியாத மாதிரி, இதில் யாரோ ஒருவர் பாதிக்கப்பட்டிருக்கின்றார், அதுக்காக நாங்களே குரல் எழுப்ப வேண்டும் என்ற நோக்கங்களோடும், மற்றவர்கள் பிரச்சனையில் நாமேன் தலையிடுவான் என்ற எண்ணங்களோடும் ஒதுங்கி செல்கின்ற எமது சமூகத்தினர் சிலர் சற்று நீங்கள் சிந்தித்து பாருங்கள். இது யாருக்காக செய்யப்படுகிறது, எவருக்காக செய்யப்படுகிறது, எதுக்காக செய்யப்படுகிறது என்றதை நீங்கள் சற்று சிந்தித்து இதுக்கான நகர்வுகளை நீங்கள் மேற்கொள்ள வேண்டியது உங்கள் கடமையாகும். ஆகவே நாங்கள் அனைவரும் ஓரணியில் திரண்டு எங்கள் மக்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகளை இந்த உலகுக்கு கூற வேண்டியதும், எமக்கான சுதந்திரங்களையும் எமக்கான சுயநிர்ணய உரிமைகளையும் நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டியது ஒவ்வொரு தமிழனுக்கும் இருக்கின்ற கடமையாகும். ஆகவே இதை நோக்கி நாங்கள் தொடர்ந்து ஒன்றிணைந்து பயணிப்போமாக. நன்றி, வணக்கம். இருக்கின்ற எலும்புக்கூடுகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன. சிறுவர் குழந்தைகள் விளையாடக்கூடிய பொம்மைகள், அவர்கள் பாடசாலைக்கு தூக்கிச் சென்ற அந்த பாடசாலை புத்தக பைகளோடு அங்கே தோண்டி எடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே இதற்கான நீதி வேண்டும். அது யாராக இருக்கலாம். செம்மணி என்பது ஒரு விடுவித்தோம், 10 பேர் விடுவித்தோம், காணிகள் விடுவித்தோம். மூல காரணமான தேசிய பிரச்சனைக்கு தீர்வு காண்பதற்காக புதிய அரசியலை படி ஆரம்பித்தோம். எல்லாம் செய்தோம், நாங்கள் ஆரம்பித்தோம். 4 வருடம் எல்லாம் முடிக்க முடியாது, எல்லாரும் குழந்தைங்க தெரியும். ஆனால் ஆரம்பித்தோம். நாங்கள் ஆரம்பித்த பணியைத்தான் அன்று முன்னே கொண்டு செல்ல வேண்டும். வெட்டி பிறகு தேவையில்லை. நான் ஆரம்பித்த பணி செய்தாலே போதும், செய்ய வேண்டும் கேட்டுக்கொள்ள விரும்புகிறோம். அவ்வளவுதான் பேசுகிறேன். ஆகவே எங்களை பொறுத்தவரையிலே
குற்றவாளி கண்டுபிடிக்க வேண்டும், விசாரிக்கப்பட வேண்டும், குற்றம் கண்டுபிடிக்க வேண்டும், அதே வேளையில் தண்டிக்கப்பட வேண்டும் என்று கூறுகிறோம். அவ்வளவுதான். விசாரணை எப்படி நடக்க வேண்டும்? உள்ளாட்சி விசாரணை நடக்க முடியாவிட்டால் விசாரணை அபராத நடக்க வேண்டும் கேட்டுக்கொள்ள விரும்புகிறோம். அதாவது குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும். ஆமாம், தண்டிக்கப்பட வேண்டும். எல்லாம் கூட அப்படிதானே. උතුරේ චෙන්මායි විනිවල වෙනුවෙන් දකුණේ මෙහි අඬ නගන එක மனித புதைகுடி அகழ்வானது நாங்கள் எத்தனை விஷயங்களை மூடி மறைத்தாலும் காலம் காட்டி கொடுக்கும் என்பதற்கான மிகச்சிறந்த உதாரணம். 90களில் நடந்த இந்த விடயம் மிக பெரும் கொடூரம். தமிழ் மக்களுக்கு எதிராக படையினரால், அரச படையினரால் நடத்தப்பட்ட மிகப்பெரிய கொடூரம். அது வெளிப்படுத்தப்பட்டு உரியவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை அப்போதிருந்து எழுப்பப்பட்டு வந்தாலும் தொடர்ந்து வந்த அரசாங்கங்கள், காலாகாலமாக வந்த அரசாங்கங்கள் இதை பற்றி பெரிய அளவில் பொருட்படுத்தவில்லை, தொடர்ச்சியாக நடவடிக்கைகள் எடுக்கப்படவில்லை என்ற வேதனை தமிழ் மக்கள் மத்தியில் ஏமாற்றத்தோடு இருக்கிறது. எனவே இதை மாற்றி அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கை அண்மையில் எழுந்திருப்பது தானாக நடந்த ஒரு விடயமாக அமைந்திருக்கிறது. குறிப்பாக அரியாலை சித்துப்பாத்தி பயணத்திலே கண்டெடுக்கப்பட்ட மனித உடம்பு எச்சங்கள் தான் இந்த விடயத்தை மேலும் அழுத்தம் கொடுத்து பெரிதாக கொண்டு வந்திருக்கிறது. எனவே இப்போது இதற்கான காலம் வந்திருக்கிறது. இந்த அரசாங்கம், குறிப்பாக ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்க தெளிவாக முதல் குறிப்பிட்ட ஒரு விடயம், இந்த நாடு அனைவருக்குமானது, அனைத்து மக்களுக்குமானது. எனவே இது பற்றிய விடயங்களை தெளிவாக தாங்கள் வெளியே எடுத்துச் செல்ல வேண்டும். நீதி அனைவருக்குமானது என்று குறிப்பிட்டிருக்கிறது. எனவே இப்போது மக்களது நம்பிக்கை ஜனாதிபதி மீது இருக்கிறது. இதற்கான சரியான தீர்வு ஒன்று கொண்டு வர வேண்டும், சரியான ஒரு நீதி ஒன்று கிடைக்க வேண்டும், உரியவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும், குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும். அதுதான் எங்களுடைய அடுத்தமான கோரிக்கையாக இருக்கிறது. முதல் தடவையாக கொழும்பிலே, தெற்கிலே சிங்கள மக்களுக்கு போய் சேர்க்கின்ற விதமாக, சிங்கள மக்களுக்கு மட்டுமல்ல, இந்த விடயங்களை அறிந்தும் அறியாமல் இருக்கின்ற எம் மக்களுக்கும், தெற்கிலே இருக்கின்ற வடக்கு கிழக்கை தாண்டிய வெளியே இருக்கின்ற ஏனைய மக்களுக்கும் தெளிவாக தெரியக்கூடிய விதமாக ஒரு குரல் உரக்க எழுப்பப்படுகிறது, அழுத்தமாக கொண்டு வரப்படுகிறது. இங்கே தமிழ், சிங்கள, முஸ்லிம் என்ற பேதம் இல்லாமல் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து இந்த குரலை எழுப்பி இருக்கிறோம். எனவே இதன் மூலமாக இந்த அரசாங்கம் செய்ய வேண்டிய விடயம் வெளிப்படையான கட்டுப்பாட்டுகள் இருக்கின்ற போது அங்கு பாடசாலை மாணவி கிருஷ்ணாந்தி குமாரசாமி இராணுவத்தால் கைது செய்யப்பட்டு இவர்கள் எல்லாம் நாட்டுக்கு புதைக்கப்படுகின்றார்கள். எனவே இந்த சோமரத்ன ராஜபக்ச என்பவர் தெற்கை சேர்ந்தவர், அவர் ஒரு சிங்களவர், அவர் ஒரு இராணுவத்தை சேர்ந்தவர், அது இராணுவத்தில் இருக்கின்ற கோப்பலாக இருக்கின்றார். அவர் கொடுத்த சாட்சி அன்று சந்திரிகாவும் அதே போன்று அனுர்குமார் திசாநாயக்கெல்லாம் சேர்ந்து அதனை மூடிவிடுகின்றார்கள். மீண்டுமாக இந்த ஜூன் மாதம் அது மீண்டுமாக அங்கு ஒரு கட்டிடம் அமைப்பதற்காக தோண்டுகின்ற போது அங்கே மனித எச்சங்கள் கண்டுபிடிக்கப்படுகின்றன. இதுவரை 60க்கு அதிகமான மனித எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன. அவற்றிலே பால்குடி மாறாத குழந்தைகளுடைய எச்சம் இருக்கின்றது, சிறுவர்களுடைய எச்சம் இருக்கின்றது, பெண்களுடைய எச்சம் இருக்கின்றது, ஆண்களுடைய எச்சம் இருக்கின்றது. அது மட்டுமல்ல, பள்ளிக்கூட பையும் கூட இருக்கின்றது, விளையாட்டு பொம்மை இருக்கின்றது. இவர்களை எல்லாம் பயங்கரவாதியாக்கினது யார்? இவர்களை எல்லாம் நாட்டுக்கு எதிரானவர்களாக சித்தரித்தது யார்? எனவே இவர்கள் தமிழர்கள் என்று கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் தவிர பயங்கரவாதிகள் என்று மட்டும் கொல்லப்படவில்லை. இதைத்தான் கேட்கின்றோம். அங்கு நீதி வேண்டும். அது மட்டுமல்ல, இப்போது இருக்கின்ற எந்த ஒரு அரசாங்கமும் நீதியை செய்ய போவதில் எங்களுக்கு தெரியும். எனவே சந்திரிகா பண்டாநாயக்க ஒரு சமாதான தூதராக, சமாதான புறாவாக காட்சி கொடுத்தவர். ஆனால் யுத்தத்தை முன்னின்று நடத்தி கொலைகளை செய்து கொடுத்தார். அது பின்னர் வந்து மஹிந்தவையாப்படியே இனப்படுகொலை செய்து நடந்திருக்கின்றது. அது மட்டுமல்ல, ரணில், கோத்தபாய அத்தனை பேருமே இனப்படுகொலையார்கள். எனவே செம்மணி அந்த புதைகொலை என்பது அது இனப்படுகொலையின் சாட்சியாக இருக்கின்றது. இந்த இனப்படுகொலை 2009ஆம் ஆண்டு மட்டும் நடக்கவில்லை, அது 90ஆம் ஆண்டிலே தொடங்கிவிட்டது. அது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றது. எனவே இதற்கு நீதி வேண்டும் என்றால் இவர்கள் செய்ய மாட்டார்கள். என்றால் இவர்கள் இராணுவத்துக்கு பயந்தவர்கள், இராணுவத்தினை பாதுகாப்பில் இருக்கின்றவர்கள். எனவே இராணுவம் செய்தது எங்களுக்கு தெரியும். மாத்தளையிலே ஒரு சமூக அதற்கு நீதி கேட்டு நாங்கள் பாதையில் இருக்கின்றோம். ஆனால் ஜேவிபி வந்து அதற்கு நீதி கேட்கவில்லை, இன்று வரை நீதி கேட்கவில்லை. விஜயவீரருக்கு நீதி கேட்கவில்லை, அவர்களுடைய உறுப்பினர்களுக்கு நீதி கேட்கவில்லை. எனவே தங்களுடைய உறுப்பினர்களுக்கு நீதி கேட்காதவர்கள் தமிழ் மக்களுக்காக நீதி கேட்கப் போகின்றார்களா? சர்வதேசத்தில் கூறுகின்றோம், வடகிழக்கில் நடந்தது இனப்படுகொலை என்பதை ஏற்றுக்கொள்ளுங்கள். தமிழர்கள் என்பதற்காகத்தான் கொல்லப்பட்டார்கள் என்று கூறுகின்றோம்.
எனவே தமிழர்களுக்கான நீதியை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்றால் முதலால் சுயநிர்ணய உரிமையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த சுயநிர்ணய உரிமையோடு வடமக்கள், வடகிழக்கு மக்கள் அரசியல் அதிகாரத்தோடு தங்களை தாங்களே ஆளுகின்ற ஒரு நீதியான அரசியல் தீர்வை பெற்றுக் கொடுக்குமாறு கோருகின்றோம். சர்வதேசம் தலையிட வேண்டும் என்று கூறுகின்றோம். அருட்தந்தை மாவன சக்திவேல், மக்கள் சக்தி அமைப்பின் செயலர். எங்களுக்கு தெரியும், தற்போது நேற்றைய தினம்தான் இந்த செம்மணி சம்பந்தமாக யாழ்ப்பாண கோர்ட்ஸுக்கு சொன்னது, காரணங்கள் சொன்னது. அது வந்து 65 பேர் இருக்காங்க இந்த புதைக்குழிக்குள்ள. இப்போ செம்மணி மட்டும் இல்லை, எங்களுக்கு தெரியும் இலங்கையில் 22 இப்படி புதைக்குழிகள் இருக்குது. இதுக்கு நீதி எங்க இருந்துச்சு? எங்க யார் வழங்கியிருக்கா? யாரும் வழங்கி இல்லை. சோமரத்ன ராஜபக்ச சொல்ற அந்த 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 ஆமி ஆள் தான் சொன்னது இந்த செம்மணியை பத்தி. அது வரைக்கும் அது வந்து தேடினவங்க எங்க இருந்தாங்க, என்ன செஞ்சாங்க? அரசு என்ன செய்யுது? எங்களுக்கு ஐக்கிய நாடு சபையில் மனித உரிமை ஆணையாளர் இலங்கைக்கு வந்த பிந்தி செம்மணி பார்க்க போறதுக்கு அவருக்கு இடம் கொடுக்க இல்லை. ஆனாலும் அந்த இறந்தவங்களோட பெற்றோர்கள், இறந்தவங்களோட குடும்பங்கள் தான் கோர்ட்ஸுக்கு போயிட்டு அவங்க இதுக்கு வந்து வாய்ப்பு எடுத்து கொடுத்தது. அப்ப அந்த அரசு அதுக்கான என்ன சப்போர்ட் செஞ்சது? ஒண்ணும் இல்லை. அதனால நாங்க சொல்றோம், அரசுக்கு ஒரு உரிமை இருக்குது. இது சம்பந்தமாக பதிலளிக்க அரசு பதிலளிக்க வேண்டும். இந்த இறந்து போனவங்களுக்கு நீதி வேண்டும். எங்களுக்கு நேற்றைய தினம் 4-5 வயசு சிறுவர்கள் கூட அந்த செம்மணி புதைக்குழிக்குள்ள இருக்கிறாங்க. அதனால இதுக்கு ஒரு நீதி வேண்டும். இந்த நீதிக்காக நாங்க இன்று கொழும்புல எல்லாரும் சேர்ந்து நாங்க ஆர்ப்பாட்டம் செய்யறோம். நாங்க அரசுக்கு உறுதியாக சொல்றோம், செம்மணி மட்டும் இல்ல, அந்த கடந்த காலங்களில் இலங்கையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட 22 புதைக்குழி சம்பந்தமாக நீதி என்றதுக்கு அரசு வேலை செய்ய வேண்டும் நாங்கள் உறுதியாக சொல்றோம். செம்மணி பாதையிலே தான் நான் இப்பொழுது கூட இருக்கிறேன். எங்களுடைய ஆலயம் செம்மணியில் தான் இருக்கிறது. அங்கே நடந்த இந்த மனித புதைகுழி எதை வெளிப்படுத்துகிறது என்றால், இலங்கையிலே பெரியோர் இன அழிப்பு நடைபெற்றிருக்கிறது என்பதற்கு இது உறுதி. அது மட்டுமல்ல, இன்னும் பல இடங்களிலும் இப்படிப்பட்ட மனித புதைகுழிகள், அவற்றிலே இருக்கின்ற மனித எச்சங்களை பார்த்து ஒரு நீதியை கொண்டு வருவது மிகவும் முக்கியமானது. அது மட்டுமல்ல, சர்வதேச மனித உரிமைகள் ஆணையாளர் ஐக்கிய நாடுகள் சபையிலிருந்து வந்து சென்றார். ஆனால் அவர் கூறிய கருத்து எங்களுக்கு மனக்கவலையை தான் தருகிறது. ஏனென்றால் இப்போது அரசாங்கம் அங்கே வந்து செல்ல இடம் கொடுத்தது என்று அவர் குறிப்பிடுகிறார். இடம் கொடுத்தது சரி, ஆனால் நீதி வேண்டும். இன அழிப்பு நடைபெற்றது என்பதை புரிந்து கொண்டு தமிழ் மக்களுடைய உரிமை கிடைக்கத்தக்கதான ஒரு நிலையை உருவாக்க வேண்டும். அதுக்கு ஐக்கிய நாடுகள் சபை முழுமையான உரிமையை கொடுக்க வேண்டும். சிவில் சமூகமாக கொழும்பிலே இப்படிப்பட்ட ஒரு போராட்டத்தை செய்வது மிகவும் மகிழ்ச்சியானது. இப்படிப்பட்டவை தொடர்ந்து நடைபெற வேண்டும். எல்லாருக்கும் நீதி கிடைக்க வேண்டும் என்பதுதான் இங்கே மிகவும் முக்கியமானது. අපේ දරුව වෙනුවෙන් මේ ඇවිත් තියෙන්නේ බෝනිකත් එක්ක මිනිවල දාලා. ඒක මොකද්ද
ඔගොල්ලෝ කොහොමද අපිව නවත්තන්නේ? ගුරුවරයෙකුට මගේ වගකීම නැද්ද? මගේ දරුවා මැරුණා නම් වෙන්නේ මං පෙනී සිටින්නේ. මගේ දරුවා වෙනුවෙන්. කවුද කතා කරන්නේ මේක? බාධා කරන්න එපා අපි. මෙතන ඉන්නේ නිකම් මේ නෙමෙයි වගකී යුතු කට්ටිය මේ පුද්ගලයෝ මෙතන ඉන්නේ. අපිට අවසර දෙන්න. எங்களுடைய பாடசாலை மாணவர்களை Vaya